ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கார்டனில் உள்ள இந்த போகன்வில்லா செடியை வந்து மாடியில் உள்ள சீலிங்கில் வர்ற மாதிரி அழகாக வளர்த்து விட்டோம். இப்போ ரொம்ப சூப்பராக அது பூ பூத்துருக்குது. இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் காலையில் அதை டெய்லி வந்துடும். ஷார்ட்ஸ்லாம் நான் மாடியிலேருந்து எடுத்து போடுவேன். இன்றைக்கி கீழேருந்து ஒரு ஆங்கிளில் எடுத்தப்போ ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் அந்த ஸ்மூதிக்கு கொஞ்சம் லீவ் விட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை கூழ் செஞ்சாச்சு. நல்ல வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தயிர் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கால்சியம் ரிச் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கேப்பை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி கேப்பை கூழோட இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அந்த வாசனை போகாமல் அதே மாதிரி பூச்சியெல்லாம் விழுகாமல் இருக்கும். அமேசான்லேருந்து இந்த பாட்டில் மாதிரி இருக்கிற ஏர்டைட் சீல் பவுச் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இடத்த ஃபுல்லாக அடைக்காமல் ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. பார்க்கவும் அது வந்து ஏதோ பாட்டிலில் போட்டு வச்சுருக்க மாதிரியே இருக்குது. இதோட அளவு வந்து வேறு வேறு சைஸில் கிடைக்கிது. குட்டி சைஸில் இருக்குது, மீடியம் சைஸு, லார்ஜு அப்படின்னு 3 சைஸில் கிடைக்கிது. நான் மீடியம் சைஸில் உள்ள ஒரு 5 பவுச் மட்டும் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதில் தான் நான் வந்து இப்போ வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் அப்படின்ட்டு இந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக நான் இதில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். நம்ம அந்த ஹில்ஸ் ஏரியாலாம் போனோம் அப்படின்னு சொல்லினோம்னா அங்கெல்லாம் நிறைய அந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம நல்லா கிடைக்கிது, நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும்னு நம்ம அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த பொருட்களையெல்லாம் வந்து நம்ம வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாகும் காலி ஆகிறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம பிரியாணி மசாலா இந்த மாதிரி மட்டன், சிக்கன் சமைக்கும் போது தான் இதெல்லாம் எடுப்போம். மற்ற நாட்கள்லாம் இது வந்து வெளியிலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பூச்சி விழுகும். இன்னொன்று அந்த ஸ்பைசஸோட அந்த ஸ்மெல் வந்து நாளாக அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் பாட்டிலில் போட்டு எடுத்து வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு நல்லா குவாலிட்டியாக அந்த அதே வாசத்தோட நல்லா வந்து பூச்சியெல்லாம் விழுகாமல் நல்லா இருக்குது. பட் நம்ம பாட்டிலெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா இடத்த தான் ரொம்ப ஆக்குபை பண்ணோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு, இது ஃபுட் கிரேடு, இந்த மாதிரி ஒரு பவுச்சில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த வந்து கம்மியாக ஆக்குபை பண்ணும். நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்ம உள்ளேயும் சேஃப்டியாக ஃப்ரிட்ஜோட அந்த ஃப்ரீசர் டோர்லேயே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதை வேறு மாதிரி நம்ம வெளியில் போகிறோம், குழம்பு, இந்த மசாலா பேஸ்ட்டு, சட்னி இதெல்லாம் நம்ம பிக்னிக் மாதிரி போகும்போது, ட்ரிப்பு போகும்போதெல்லாம் இதில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம் கூட இதில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் ஸ்பில் ஆகாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. இதுவரையும் நான் வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இதில் லார்ஜ் சைஸ் வாங்கினோம் அப்படின்னா பட்டாணி, கொண்டக்கடலை, மொச்சக்கொட்டை அந்த மாதிரி பொருட்களும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அந்த எல்லா பொடிகளும், இட்லி பொடி, தோசை பொடி, அந்த பொடிகள் ஐட்டமும் இதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த இதில் ஆன்லைனில் பார்க்கும்போது அதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து அதில் விரிக்கிற மாதிரி நல்லா அந்த கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது அது வந்து பாட்டில் ஷேப்பாக இருக்கும். ஸோ 50 கிராம் நான் வாங்கின மீடியம் சைஸ் பவுச்சில் 50 கிராம் அளவு உள்ள குவான்டிட்டி உள்ள பொருட்களை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியுது. மற்ற ஐட்டம் ரீயூசபிள். இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சுட்டு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லைஃப்பும் ரொம்ப நாள் இருக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கியே இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஸோ நல்ல பயனுள்ளதாக இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கப்ப நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, போன வாரம் உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணலான்ட்டு. பட் ஆங்கிள் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா இந்த மோடில் இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் விட்டாச்சு. அதனால் வந்து எனக்கு அந்த வாரம் அப்லோட் பண்ண முடியல. பட் அந்த கிளிப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆங்கிள் மாறி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. என்ன மாதிரி அந்த ஆர்கனைசர்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இதை ஒரு சின்ன கிளிப்பாக பார்த்துக்கிறங்க. அடுத்து நம்ம வந்து
வந்து ஸோ இந்த வாரம் அதோட டீட்டெயில்டாக என்னென்ன மாதிரியான ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்லாம் நான் வச்சுருக்கேன், அது என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் இந்த வாரம் டீட்டெயில்டாக எடுத்து கிளியராக நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து மல்லித்தலை, காய்கறி, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பீன்ஸு, நம்ம வந்து புதினா, முருங்கைக்காய், எல்லா விதமான காய்கறி, அதே மாதிரி பழங்கள், நம்ம திராட்சை, ஆப்பிள், எல்லா பழங்களும் இதில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஞ்சி அதுவும் நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸும் நம்மளால் இதில் கொள்ளளவு எவ்வளோ முடியுதோ அதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த பாக்ஸ் வந்து கீழே ஒரு பெரிய பாக்ஸு, மேலே 6 குட்டி குட்டி பாக்ஸு. அந்த 6 குட்டி குட்டி பாக்ஸ்லேயும் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை செட்டாக உள்ளுக்குள்ளே வச்சு ஒரே பாக்ஸாக யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த குட்டி பாக்ஸை எடுத்துகிட்டு சிங்கிள் பாக்ஸாக பெருசாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பிளாஸ்டிக் ஐட்டம் தான். இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ் ஆகிற ஆர்கனைசரில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம சமையலுக்கு நாளே நம்ம ப்ரீ பிளான்டாக பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மிளகா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் தோல் உரிச்சிட்டு எல்லாமே அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி வந்துட்டு வெங்காயம் மிச்சம் வந்து நம்ம ஏதாவது ஒரு கட்டு சின்னது மிச்சம் ஆகுது, அதையும் இதுக்குள்ளே போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மறுநாள் எடுக்கும்போது அதை மறக்காமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு சின்ன பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி பீசஸ்லாம் நம்மளுக்கு மிச்சம் ஆகுது அப்படின்னா அதையும் இதில் ஒரு பாக்ஸாக போட்டு வச்சிடலாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டாணி, சோயாபீன், பட்டர் பீன்லாம் உரித்து இதுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக இதை மட்டும் எடுத்துடலாம். இன்னொன்று முளைக்கட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம்னு அதில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்று போட்டுட்டு அப்படியே தண்ணியை வந்து இந்த பாக்ஸ், பெரிய பாக்ஸில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த குட்டி பாக்ஸ்லாம் நம்ம வந்து பயிர்களை போட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம ஊற வச்சு மறுநாள் அப்படியே முளைக்கட்டிட்டு அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் பயிர் எடுத்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் இன்னும் அதை ட்ரை பண்ணோம்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 குட்டி பாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஜிப்லாக் கவரும் ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். நான் வந்து அமேசானில் தான் இதுவும் வாங்கினேன். இது வந்து ஜிப்லாக் இருக்கிறனால ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு காய்கறியும் உள்ளே போட்டு நம்ம வந்து சுருட்டிட்டு லாக் பண்ணி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஈரம் இதெல்லாம் வந்து உள்ளே ரொம்ப வந்து ஸ்டோர் ஆகாமல் இருக்குது. இதில் வந்து நான் வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களை நீளமாக வச்சுருப்பேன். முருங்கைக்காயெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே ஜிப்லாக் பண்ணிவிட்டு அப்படி கவரை நல்லா அழகாக சுருட்டி நம்ம உள்ளே வச்சிடலாம். இதுலேயும் கீழே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோல்டபுளாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நிறையா வைக்கும் போது அதுவாக விரிச்சு விட்ட மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நீளம் அகலம் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதுலேயுமே சைஸ் வேரியஸில் நம்மளுக்கு வந்து வேரியஸ் சைஸில் கிடைக்கிது. நான் வந்து இந்த பவுச்சு ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ரீயூசபிள். அதாவது நம்ம காய்கறி வைக்கும்போது கண்டிப்பாக அழுக்காகும். அதை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுவரையும் எனக்கு வந்து ஒரு அந்த பேகு கூட எனக்கு கிளியவே இல்லைங்க. லைட்டாக வந்து அந்த மேலே உள்ள ஜிப்பு வந்து நம்மளுக்கு வீட்டில் ஏதாவது வேகமாக நம்ம வந்து அந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா கையில் வந்துடுது. அதையும் நம்ம வந்து திருப்பி மாட்ட முடியுது. ஸோ எனக்கு வந்து இதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ரொம்ப இடத்த வந்து இது அடைக்காமல் சிக்கனமாக இடத்த வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்குது. பிளாஸ்டிக் தான் குவாலிட்டியாக இருக்குது. இதுலேயும் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு ரெண்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்கிற மாதிரி உள்ள ஐட்டங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் நாப்கின் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக தண்ணி சேராமல் அழுகாமல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து மல்டி பர்பஸ் பாட்டில்னே சொல்லலாம். இது வந்து கிளாஸ் பாட்டில். மேலே வந்து லிட்டு வந்து அதோட அட்டாச் ஆன மாதிரி கிளிப் மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் என்னதுக்காக ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இஞ்சி வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு இஞ்சியை மட்டும் இந்த மாதிரி பேப்பர் கிளாத் போட்டுட்டு நம்ம அதில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக நல்லா, அதாவது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று நம்ம இஞ்சி எடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் பாட்டில் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம டோரில், ஃப்ரிட்ஜோட டோரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த லாக் வந்து நல்ல டைட்டாக இருக்குது. ஏன்னா இது மேலே மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டைட்டாக இருக்கும். சீலிங் ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு
மட்டும் இல்லைங்க, இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பட்டாணி சோயாபீன்லாம் உரிச்சு போட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது தவிர நான் வந்து இன்னொரு 2 பாட்டில் வாங்கினேன். ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜுக்கும், ஒரு பாட்டில் நான் வந்து இட்லி பொடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் வந்து பயறு வகைகளும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வெளியில் வச்சு ட்ரையான பயறு வகைகளும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுக்கு காஃபி தூள், டீ தூள், சுகரும் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மல்டி பர்பஸாக இருக்குது அந்த பாட்டில். இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தாங்க ரொம்ப ஏற்கனவே நான் வந்து இது ஃபுல் வீடியோ தனியாகவே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுக்காக. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆகும் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து. ரொம்ப நல்ல ஆர்கனைசர்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரே மூலமாக தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா கீழே வந்து தண்ணி சேர்ந்துரும், காய்கறியோட டச் ஆகாது. அது மாதிரி இந்த செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து குட்டி குட்டியாக ஒரு நோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 6 இடத்துல அந்த இது இருக்கும். அதை வந்து நம்ம திருப்பி கவுத்தி போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டமை விட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கிட்ட அது வந்து மேலே தூக்கி இருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆச்சுன்னா கீழே ஸ்டோர் ஆகும். நம்ம வச்சுருக்க காய்கறியை அப்படியே எடுத்து தண்ணி பிடிச்சி அப்படியே அலசிட்டு இதில் வந்து ட்ரை பண்ணவும் வைக்கலாம். தண்ணி கீழே நின்றுக்கிடும். இதில் வந்து எல்லா விதமான காய்கறி இதுலேயும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா, மரவள்ளிக்கிழங்கு, இது பீன்ஸு, முருங்கைக்காய், தக்காளி, கேரட்டு, எல்லா விதமான காய்கறி, அதே மாதிரி வெள்ளரிக்காய், இதுக்கப்புறம் திராட்சை, பழங்களும் நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. தண்ணி வந்து கீழே ஸ்டோர் ஆகுறதுனால காய்கறிகள் அழுக மாட்டேங்குது. 1 வீக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எல்லா திங்ஸோட லிங்க்கும் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா வாங்குங்க. இது எல்லாமே வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வேறு லைஃப் வருது, அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து இந்த இந்தியா கேட்லேருந்து நான் ஹைதராபாடி பிரியாணி மசாலா பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ண பிரியாணினா ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஹைதராபாடி ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் எப்போதும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அவங்க வந்து இந்தியா கேட் ஒரு நல்ல கம்பெனி, அவங்க வந்து இந்த இது மசாலா கொடுத்துருக்காங்க. சரி அதை ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம்தான் அது வந்து அதுக்கு வந்து 150 கிராம் to 120 கிராம் தான் கொடுத்துருந்தாங்க. அளவு மறந்துட்டேன். எல்லாமே அந்த பாக்கெட்டு அந்த மேலே கவரில் கொடுத்துருக்காங்க. அளவு வந்து 150 கிராம் சிக்கன் தான், அது சிக்கனோ மட்டனோ இல்லை வெஜிடபிள்ஸோ போடணும். அதோட ரைஸ் வந்து 120 கிராம் தான் போடணும். அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு, ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெஜிடபிள் போட்டும் இதில் செய்யலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ரெசிபி எல்லாமே எந்த இதுவும் இல்லை. அதுலேயே மசாலா ப்ளஸ் அந்த சீசனிங், அதாவது தாளிக்கிற ஐட்டமும் அவங்களே பவுச் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பவுச்சும் மசாலா பேஸ்ட் ஒன்று, அந்த பவுடர் ஒன்று, ரெண்டையும் வந்து நம்ம வந்து அந்த பிரியாணி பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட நம்ம என்ன சேர்க்குறோமோ சிக்கன், மட்டன் அல்லது காய்கறி எது வேணாலும் சேர்த்துட்டு அது கூட நம்ம வந்து வேக வச்சு 90% வேக வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை மேலே போட்டு நம்ம வந்து தம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தனால மட்டனில் ட்ரை பண்ணேன். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 விசிலுக்கு மட்டனை முதலையே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவங்க சொன்ன அளவு நிறுத்தி எடுத்ததுனால ரொம்ப கம்மியாக தெரியுது பார்க்க. இவ்வளோதான் அதில் போட்டிருந்துச்சு அளவு. ஸோ அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் இல்லாமல் போய்டும்ட்டு நான் அதே அளவு மட்டும் கரெக்டாக செஞ்சு பார்த்தேன். ஸோ 90% வெந்த அந்த பாஸ்மதி ரைஸ் அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு வேக வச்சுருந்துட்டு வடிச்சிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி, புதினா, நெய், அதுக்கப்புறம் அந்த நம்ம ஆயிலில் பொரிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தம் போட்டுட்டு ஒரு டைமிங் எல்லாமே அந்த கவரில் கொடுத்துருக்காங்க. நான் செஞ்சு இப்போ 2 நாள் ஆச்சுனால மறந்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் அந்த கவரில் பாருங்கள், நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா
ரொம்ப சூப்பர். நம்ம ஹைதராபாடியில் அப்படியே அந்த ஸ்டைல் வருது அப்படின்னு சொல்ல முடியல. பட் நாட் பேட். ரொம்ப மோசமாகவும் இல்லை, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிச்சு. பேசிக்காக எனக்கு வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறனாலையா என்னன்னு தெரில, எனக்கு அதோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சு. பட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன். இது கொஞ்சம் அளவுனால நம்ம ரொம்ப பெருசாகவும் நம்ம மெனக்கிட வேணாம், ரொம்ப பொருளும் போட வேணாம். கம்மியான அளவில் போட்டு கம்மியாக செஞ்சு பார்க்கலாம். பிடிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்கும்போது பயங்கர ரிச்சாக இருந்துச்சு. நான் வீட்டில் ஹைதராபாடி ஸ்டைலில் அந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, தம் பிரியாணி செய்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அருமையாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரியாணின்னு சொன்னால் இந்த ஹைதராபாடி பிரியாணி தான். நம்ம மசாலாலாம் போட்டு சிக்கனோ மட்டனோ நம்ம பெசரி வச்சுட்டு அரிசியை வேக வச்சு திருப்பி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி லேயர் மாதிரி வச்சுட்டு தம் போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இது வந்து பேஸ்ட்டாக இருக்குது. சரி, ஒருவேளை அவங்க உள்ள ஃப்ளேவர் அப்படியே கிடைக்குமோ 100% அப்படின்னு நினச்சிட்டு நான் பேராசைப்பட்டேன். பட் அந்த அளவு இல்லை. ஓகே, சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டனில் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சு. இந்த மேலே அந்த சுவத்துலேருந்து ஒரு டியூப்பு மாதிரியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். அது என்னென்னு தெரியுதா? ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா மேலே போகும்போது பாருங்கள். ஆமாங்க, மணி பிளான்ட்டு தாங்க அது. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு போவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஃப்ரீயாக விட்ட மாதிரி வளர்ந்துட்டு போகிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவதார் படத்தில் வந்த அந்நிய பிளான்ட் மாதிரி இருக்குது. அப்படியே பெரிய பெரிய இலைகள். பொதுவாக மணி பிளான்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு இல்லை ஒரு மண்ணில் வச்சு வீட்டுக்குள்ளே இண்டோர் பிளான்ட்டாவோ இல்லை ஒரு தொட்டியில் வச்சோ வளர்த்தோம் அப்படின்னா அது பாட்டுக்கு கொடி மாதிரி ஓடிட்டுருக்கும், குட்டி குட்டியாக லீஃப் விட்டுட்ருக்கோம். இந்த அளவு எப்போ வந்து அந்த லீஃப் விடும் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் கிடச்சி மேல் நோக்கி வளரும். மேல் நோக்கி வளர்கிற மாதிரி நம்ம ஒரு மரத்தை சுற்றி, தென்னை மரத்தை சுற்றியோ இந்த மாதிரி ஒரு கம்பு காயர்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் வச்சுட்டு அதில் சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி பெரிய இலை விட்டு அழகாக சூப்பராக வளர்ந்துருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். எங்கள் கார்டன்லேயும் இன்டோர் பிளான்ட்லேயும் என்னென்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டே மார்னிங். ஓகே, ஹெல்த்தியாக இன்றைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னா, ஆனால் கஞ்சி இல்லை இந்த வாரம். ஸோ இன்றைக்கி ரெட் ரைஸ் வச்சு இடியப்பம் செஞ்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நல்ல ஹெல்தி ஐட்டம் தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் தேங்காய் பூ, நல்லெண்ணெய் போட்டு சூப்பரான ஒரு இடியப்பம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாவில் வந்து நம்ம புட்டும் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அரிசி வந்து இது ஒரு தனி சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இன்றைக்கி முடிச்சாச்சு. காலை டிஃபனாக. லஞ்சுக்கு நண்டு வாங்கியிருக்கு, அதை இனிமேல் சமைச்சு லஞ்ச் ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.